கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம். மீண்டும் மற்றொரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்க விவசாய பொருட்களை எதிர்காலத்தில் ஈரான் இறக்குமதி செய்யும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இரு நாடுகளுக்கும் இடையிலான அண்மைய பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டிருக்கிறதாக கூறப்படும் முன்னேற்றத்தை சுட்டிக்காட்டிய அவர், பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படக்கூடும் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கிய சிறப்பு மற்றும் விரிவான பேட்டியில் அமெரிக்கா ஈரான் உறவுகள், இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் நிலைமை, மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பாதுகாப்பு சூழ்நிலை மற்றும் எதிர்கால பொருளாதார ஒத்துழைப்பு வாய்ப்புகள் குறித்து விரிவாக கருத்து தெரிவித்திருக்கின்றார். அந்த பேட்டியில் அவர் பேசுகையில், அண்மை காலங்களில் நடைபெற்ற மறைமுக பேச்சுவார்த்தைகள் மற்றும் பின்னணியில் நடந்த அரசியல் தொடர்புகளின் அடிப்படையில் சில முக்கிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதாகவும், குறிப்பாக அமெரிக்கா முன்வைத்த பல முக்கிய கோரிக்கைகளை ஈரான் கிட்டத்தட்ட முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதாகவும் கூறியிருக்கின்றார். இதன் மூலம் நீண்ட காலமாக நீடித்து வந்த பதற்றமான உறவுகளில் ஒரு வகையான தளர்வு ஏற்பட்டிருக்கிறதாகவும், இது எதிர்காலத்தில் மேலும் விரிவடையக்கூடியதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டும் இருக்கிறார். மேலும் கடந்த காலங்களில் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவிய கடுமையான அரசியல் மற்றும் இராணுவ மோதல் சூழ்நிலையை ஒப்பிடும்போது தற்போதைய நிலைமையில் அமெரிக்கா மூலோபாய ரீதியிலும் பாதுகாப்பு ரீதியிலும் முன்னிலை பெற்றிருக்கிறதாகவும் அவர் வலியுறுத்தியும் இருக்கிறார். அதே சமயம் இந்த முன்னேற்றம் வெறும் இராணுவ வெற்றியாக மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் பொருளாதார ஒத்துழைப்புக்கான கதவுகளை திறக்கும் ஒரு முக்கிய திருப்பு முனையாகவும் அமையக்கூடும் என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக ஈரானில் நிலவி வரும் உணவுப் பொருட்களின் தேவைகள், சந்தை அழுத்தங்கள் மற்றும் உள்நாட்டு விநியோக சவால்களை கருத்தில் கொண்டு அமெரிக்காவிலிருந்து விவசாய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும் நிலை உருவாகலாம் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தும் இருக்கின்றார். குறிப்பாக கோதுமை, மாக்காச்சோளம், சோயாபீன்ஸ் உள்ளிட்ட உலகளாவிய அளவில் முக்கியமான அத்தியாவசிய விவசாய பொருட்கள் ஈரானின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடும் என்று அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். அவர் மேலும் கூறுகையில், அரசியல் முரண்பாடுகள் இருந்தாலும் மனிதாபிமான தேவைகள் மற்றும் உணவு பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பு துறைகள் எப்போதும் முன்னுரிமை பெற வேண்டும் என்பதே தன்னுடைய நிலைப்பாடு என்று சொல்லியும், அதனை அடிப்படையாக கொண்டு இரு நாடுகளும் படிப்படியாக நம்பிக்கையை கட்டியெழுப்ப முடியும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நம்பிக்கை வளர்ந்தால் விவசாயம் மட்டுமல்லாது ஆற்றல், தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு மற்றும் வணிக முதலீடுகள் போன்ற பல துறைகளிலையும் இருதரப்பு ஒத்துழைப்பு விரிவடைய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதேவேளை இந்த கருத்துக்கள் வெறும் அரசியல் எதிர்பார்ப்புகள் மட்டுமாகவே பார்க்கப்பட வேண்டுமா அல்லது உண்மையான கொள்கை மாற்றத்தின் அறிகுறியா என்பது குறித்து சர்வதேச அரசியல் வட்டாரங்கள்ல விவாதம் தீவிரமடைஞ்சிருக்குது. காரணம், அமெரிக்காவின் இந்த கருத்துக்களுக்கு ஈரான் அரசு உடனடி மற்றும் கடுமையான மறுப்பை ஏற்கனவே வெளியிட்டிருக்குது. அமெரிக்காவிடமிருந்து விவசாய பொருட்களை இறக்குமதி செய்வது தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ திட்டமும் தற்போது இல்லை என்றும், இது குறித்து வெளியான தகவல்கள் அனைத்தும் ஒருதலைப்பட்சமான அரசியல் விளக்கங்களாகவே கருதப்பட வேண்டும் என்றும் ஈரான் அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் ட்ரம்ப் வெளியிட்ட இந்த அறிவிப்பு உலக அரசியல் மற்றும் பொருளாதார வட்டாரங்கள்ல புதிய விவாதத்தை உருவாக்கி இருக்குது. அமெரிக்கா ஈரான் உறவுகள் உண்மையில் ஒரு புதிய வர்த்தக ஒத்துழைப்பு காலகட்டத்தை நோக்கி நகருமா அல்லது வெறும் அரசியல் பேச்சாக மட்டுமே நிலைத்து விடுமா என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து வருகின்றது. குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் நிலைத்தன்மை, உலக எண்ணெய் சந்தை, உணவுப் பொருள் விநியோகம் மற்றும் சர்வதேச தூதரக உறவுகள் ஆகியவற்றில் இதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதும் கவனிக்கப்படுகின்றது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து வணிக மற்றும் எண்ணெய் கப்பல்களும் ஈரான் நிர்ணயித்திருக்கின்ற அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும், அந்த விதிமுறைகளை மீறி வேறு பாதைகளில் பயணிக்கும் கப்பல்களுக்கு எதிராக கடுமையான இராணுவ நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஈரான் கூட்டு இராணுவ கட்டளை பிரிவு திடீர் மற்றும் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்குது. உலகின் முக்கியமான
எண்ணெய் மற்றும் எரிசக்தி போக்குவரத்து மையமாக கருதப்படும் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் மீண்டும் பதற்றம் அதிகரித்திருக்கிற நிலையில் இந்த அறிவிப்பு சர்வதேச வர்த்தக வட்டாரங்கள் பெரும் கவலையை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு வர்த்தகத்தின் முக்கியமான பகுதி இந்த நீர்வழி மூலமாகவே நடைபெறுவதால் ஈரானின் இந்த நடவடிக்கை உலக சந்தையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்து வருகிறார்கள். தற்போது அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் அதே வேளையில் இராணுவ தரப்பில் இவ்வாறு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது நிலைமையை மேலும் சிக்கலாக்கியிருக்குது. அண்மை காலங்கள்ல இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களுக்கு பிறகு தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருந்தாலும் அது முழுமையான நிலையான அமைதியாக மாறவில்லை என்பதும் இந்த சூழலில் மீண்டும் தெளிவாகி இருக்குது. கடந்த பிப்ரவரி 28 தொடங்கியதாக கூறப்படும் மோதலுக்கு பின்னர் சில காலம் குறைந்த பதற்றத்துடன் காணப்பட்ட ஹார்முஸ் நீரிணை வழித்தடம் தற்போது மீண்டும் அதிக பாதுகாப்பு கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அந்த காலகட்டத்தில் சரக்கு கப்பல்கள் மற்றும் எண்ணெய் கப்பல்கள் ஒப்பீட்டளவில் பாதுகாப்பாக பயணித்ததாக கூறப்பட்டாலும் சமீபத்திய அரசியல் மற்றும் இராணுவ நகர்வுகள் காரணமாக நிலைமை மீண்டும் மாறத் தொடங்கி இருக்குது. ஈரான் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிற புதிய எச்சரிக்கையில் அனுமதிக்கப்பட்ட கடல் வழித்தடங்களை தவிர்த்து வேறு எந்த பாதையிலும் செல்லும் கப்பல்கள் மீது உடனடி மற்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டும் இருக்கிறது. இதுவரும் எச்சரிக்கை மட்டுமல்லாது விதிமீறல் ஏற்பட்டால் தாக்குதல் உள்ளிட்ட இராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சாத்தியம் இருப்பதாகவும் சர்வதேச கடற்பயண நிபுணர்கள் கருதுகின்றார்கள். இதன் காரணமாக உலகளாவிய கடல் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்கள் தங்கள் கப்பல் பாதைகளை மீண்டும் மதிப்பாய்வு செய்ய தொடங்கியும் இருக்கின்றன. சில நிறுவனங்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக மாற்று வழித்தடங்களை ஆராயும் நிலையும் உருவாகி இருக்குது. குறிப்பாக ஆசியா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா இடையிலான எரிசக்தி விநியோக சங்கிலியில் தாமதம் ஏற்படக்கூடும் என்ற அச்சம் அதிகரித்தும் இருக்கின்றது. அதேவேளை இந்த நடவடிக்கைக்கு பின்னால் இருக்கின்ற காரணங்கள் குறித்து பல்வேறு அரசியல் விளக்கங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. சில ஆய்வாளர்கள் பிராந்தியத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டை வலுப்படுத்தும் நோக்கத்தோடு ஈரான் இவ்வாறு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதாக கூறியும் இருக்கின்றார். மற்றொரு புறம் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் வெளிநாட்டு இராணுவ கண்காணிப்புக்கு பதிலாகவே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் சிலர் கருதுகின்றார்கள். சர்வதேச சமூகம் இந்த நிலையை கவனமாக கண்காணித்து வரும் நிலையில் ஹார்முஸ் நீரிணை மீண்டும் உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தின் முக்கிய மைய புள்ளியாக மாறியிருக்கிறது. குறிப்பாக எண்ணெய் விலை, கப்பல் காப்பீட்டு கட்டணங்கள் மற்றும் உலக வர்த்தக செலவுகள் ஆகியவை இதனால் நேரடியாக பாதிக்கப்படக்கூடும் என்று சொல்லியும் நிபுணர்கள் எச்சரித்தும் இருக்கிறார்கள். மொத்தத்தில் அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மறுபுறம் இராணுவ எச்சரிக்கைகள் அதிகரித்து வரும் சூழ்நிலை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலைமையை மேலும் நிச்சயமற்றதாக மாற்றி இருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.